சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் மீண்டும் கன்னி ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2 கிரகங்களும் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன இம்மாதம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியை சனி பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று அதை காலம் தாழ்த்தினீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயலிலே கவனம் தேவை. ராசிநாதன் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலை வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும்
ருணரோக சத்துர ஸ்தானத்திலே விழுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாம் கடலில் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வாங்கிய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையே மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஆனால் தந்தையுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருந்தால் பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே ஒரு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே பாக்கியஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி ராசியிலும் தன குடும்ப பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றியினை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்து ராசியை பார்வையிடுவதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை செலவுகள் விஷயத்தில். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்ற சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.